ஹலோ யூடியூப் ஃபேமிலி, இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் பொட்டிக்கோட அவங்களோட February 14 and 15 எக்ஸ்போ தானுங்க பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அதில் ஒரு 60+ ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாருமே அதில் கலந்துருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா மால் ஹர்ம்பாக்கம் அங்கேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சௌபாகியா மால்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து 3rd floor தாங்க இது வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட்ஸ் இருந்தது. நாங்கள் போன டேட் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 15 தான் போனோம். போன உடனே ஒரு கூப்பன்லாம் கொடுத்தாங்க, சும்மா ட்ரிப் போகலாம் அந்த மாதிரி சும்மா கொடுத்தாங்க. அதையெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஃப்ளவரு சத்தியமாக சொல்கிறேன், ரேட்டு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட் இருந்தது. ஒரு வழியாக அக்காவை பார்த்தாச்சு. யூனிவர்ஸ் பொட்டிக் அக்காவும் இருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. சரி, நம்மளுக்கும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் போனோம். நாங்களும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தோம். சொல்லப்போனால் அதில் நிறைய கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சாரீஸு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. நம்ம ஊர் இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் ஃபார்ம்லேருந்து எடுத்த இளநீர்லாம் வந்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. நிறைய இளநீ வந்து செம்ம டேஸ்ட் தாங்க. ஆனால் நல்லா இனிப்பாக இருந்தது. நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சொல்லப்போனால் நாங்கள் சும்மா சாரீஸ்லாம் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்துட்ருந்தோம். ஓரளவுக்கு கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. கூட்டம் கொஞ்சம் இருந்ததுனால நம்மளால் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் பார்க்க முடியல. ஆனாலும் நாங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பார்க்க ஆரம்பித்தோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் பொட்டிக் அக்கா மேலே வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க, சில பேர் ஃபீட்பேக் சொன்னாங்க. ஓகே தான், பிஸ்னஸ் போகுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அன்றைக்கி அந்த டேஸில், அந்த 2 நாளில். சரி, நம்மளும் அதை பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு சில ஐடியாஸ் கிடைக்குன்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து மெயினாக போன காரணமே. ஒரு 3 செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, நாங்கள் லாஸ்ட்டு செக்ஷன்ஸ்க்காக வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா 3rd லாஸ்ட்டில் வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாங்க. எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இருக்காங்களே இதில். எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி வச்சுட்டு அவங்கவுங்க ப்ராடக்டை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹார்ட் பிரேக் பண்ணு. நான் யார் ஹார்ட்டையும் பிரேக் பண்ண மாட்டேன், நீ பண்ணு. நீங்க எட்வின் நீ பண்ணு சாமி. எட்வின் நீ ஏதாவது ஒன்று. எட்வினுக்கு பாட்டில்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ளே ஏதாவது கலரில் இருக்கு. கலர் ரப்பர் பேண்டு 2, பிளாக் ஒன்று, கலர் ஒன்று. ஆனால் அக்காவுக்கு வந்து பாட்டில் வந்திருக்கு தம்பி. எப்படிடா இந்த பாட்டில் தான் ஹாப்பி ஏன் பாட்டில் நீல பாரு உன்னை கேக்குறாங்க பாரு. ஹாப்பியான்னு கேக்குறாங்க. ஆனா அது மம்மிக்கு வந்தது. அம்மா நீ ஒன்னு பண்ணுமா? எனக்கு வேணாம்டா, கம்ப்ளர்டா. எட்வின் டோரிமா ஜெகல இருக்குதுமா. நீ போதண்டா தொடுமா. இங்க வாடா. மணி தொடணும். ஒரு நிமிஷம் நான் சொன்னா தொடுவல்ல, தொடு. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு தொடுங்க. அம்மா தொடுமா. இன்னொரு ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம். நான் ட்ரை பண்ணுறேன். கிளாஸ் இது கிளாஸ். ஆமாக்கா, இது கிளாஸு. என் வீட்டில் ஒன்று வச்சிட்டாங்க. இதில் கார்டு இருக்கும், இதில் என்ன திங்ஸ் இருக்கோ உங்களுக்கு கொடுக்கும். மல்டிபிள் திங்ஸ் தான். இன்னொன்று தொலைவே கம்பெனி அக்கா இன்னொன்று ட்ரெஸ் எழுற. ஏடா பொறுமையாடா. இந்த கார்டு மறுபடியும் பாட்டில்
அப்போ தீக்ஷித் ஒன்று சிஸ்டர் 100 ரூபாயா? 50 rupees. 50 rupees போதும். தீக்ஷித் ஒன்று ஸ்கூலுக்கு. நாங்கள் அங்கேருந்து சொல்லப்போனால் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்கினோம். அதிகமான பட்ஜெட்டும் எடுத்துகிட்டு போகல. சரி ஜஸ்ட்டு நம்ம சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். சரி நம்மளுக்கும் சில ஐடியாஸ்லாம் கிடைக்கும், என்ன பண்ணலாம், நம்மளோட பிஸ்னஸ்க்கு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக நாங்கள் போய் பார்க்க போயிட்டுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோடு. அது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கடை இருக்குது. அவங்க ஹோம் பேக் பண்ண மாதிரி கேக்ஸு, வேஃபல்ஸு நிறைய இருக்குங்க. சமோசா, ஜூஸு, ரோஸ் மில்க், இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்க எல்லாமே இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு தேவையான மாதிரி கேக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஒரு வழியாக வந்து சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே ஹோம்மேட் தாங்க. ஹோம்மேடு அவங்க சேல் பண்ண எல்லாருமே ஹோம்மேட் தான். நான் பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும்னு பட்டர்ஸ்காட்ச் வாங்கினேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமோசா, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் அப்படின்னு நிறைய சேல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக இங்கே நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு ஐடியா கிடச்சிது. ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு கிட்ஸையும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.